தமிழ்ல ஐ அப்படிங்கிற எழுத்து முதல்ல இப்ப நான் இருக்கிற இடத்துல தான் எழுதப்பட்டது. ஆயிரத்தி 100 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கி வச்சிருக்காங்க. இங்க ஒரு பாகுபலியோவை எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு கருணா. இன்னைக்கு நம்ம வரலாற்றில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த வந்து பார்க்க போகிறோம். தமிழில் ஐ அப்படிங்கிற எழுத்து முதல்ல இப்போ நான் இருக்கிற இடத்துல தான் எழுதப்பட்டது. இப்போ நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வந்துருக்கேங்க. இது ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஒரு சின்ன ஒரு குன்று தான். ஆனால் காலத்துக்கும் குன்றாத ஒரு வரலாறு வந்து வச்சிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள், என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செஞ்சி ரொம்பவே முக்கியமான ஒரு வட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில். செஞ்சியில் ரொம்பவே முக்கியமானது எல்லாருக்குமே தெரியும், செஞ்சி கோட்டை. மிகப்பெரிய ஒரு வரலாறு வந்து வச்சிருக்கு. நம்ம கூடிய விரைவில் வந்து பார்ப்போம். அந்த செஞ்சி கோட்டைக்கு வடக்க இப்போ நான் இருக்கிற ஒரு குன்று வந்து அமைச்சிருக்கு. திருநாதர் குன்று அப்படின்னு இந்திய தொழில்துறையாளர் சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் சிறு கடம்பூர் மலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு முன்னொரு காலத்தில் என்ன பேர் இருந்துச்சு, சிம்மபுரி அப்படின்னு தான் இருந்துச்சு. சிம்மபுரி. பல்லவர்களுடைய சின்னம் சிம்மம், அதாவது சிங்கம். தெரியுதா? பல்லவர்கள் செழிப்பாக அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. பல்லவர்கள் காலத்தில் தான் சமணம் செழித்து விளங்கியிருக்கு. இது வந்து ஒரு சின்ன குன்று தான், ஆனால் பல விஷயங்கள் இந்த ஒரு குன்றுக்குள்ள குன்று இருக்குங்க. உள்ளுக்குள்ள மேலே ஏறி வர்றப்ப இடது பக்கம் கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு பாறையில் உடைந்த நிலையில் ஒரு தீர்த்தங்கரருடைய ஒரு சிற்பம் வந்து இருக்குது. இது யாராக இருக்கும்? 24வது தீர்த்தங்கரான மகாவீரர். சமணத்தில் 24 தீர்த்தங்கர்கள் அறியப்படுறாங்க. அந்த 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். முக்குடைக்கு கீழே இங்கே பாருங்கள், ஆசனத்தில் பத்மாசனத்தில் அவர் வந்து ரொம்பவே அழகாக வந்து இருக்கார். ஆனால் உடைக்கப்பட்டிருக்கு. இதோட சிற்பம் இதுக்கு மேலே ஒரு கல்வெட்டு இருக்குது. இது வந்து 9ஆம் நூற்றாண்டில் வந்து பண்ணப்பட்டிருக்கலாம். கிபி 9ஆம் நூற்றாண்டு. இப்போ வந்து 1100 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கல்வெட்டு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. பாறையில் உடச்சிட்டாங்கல்ல, இப்போ இது கேறி போகிறதா கஷ்டம். கடவுளே, இப்படி ஏறாது. இங்கே பாருங்க, இது அந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த மகாவீரோட மீதி உருவம் இங்கே இருக்கிறது. அப்பாடா, இங்கே இருக்குங்க. ஒரு 11 வரியில் வந்துருக்கு. நம்மளால் எளிமையாக வந்து படிக்க முடிகிற மாதிரி தான் வந்துருக்கு. ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு வந்து ஆரம்பிக்குது. பல்லவ அப்படின்னு வந்து ஆரம்பிக்குது. என்ன பாதி ஊடல் வந்து எல்லாமே அழிஞ்சிருச்சுங்க. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பல்லவனுடைய எந்த பல்லவன் அப்படின்றது தெரியலை, எந்த காலம் அப்படின்றதும் தெரியல. ஆனால் 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு தொழிலறிஞர் வந்து சொல்கிறாங்க. பல்லவ மன்னன் காலத்தில் கோவில் எரிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள், ஸ்ரீ கோயில் இந்த விளக்கு மேலே வருது. 11 வரி கல்வெட்டில் நம்மளால் எளிமையாக அந்த இதை படிக்க முடியுது. சாவா பேராடுகள் 400. அதாவது இந்த கோயிலுக்கு விளக்கரிக்கிறதுக்காக 400 சாவா மூவா பேராடுகள் நம்ம வந்து தொண்டூரில் வந்து பார்த்தோம். அந்த ஆடுகள் வந்து 400 ஆடு வந்து பல்லவ மன்னன் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற கல்வெட்டு வந்து ரொம்ப அழகாக விளக்குது. ஆனால் ஏறி வந்து பார்க்குறது தான் ரொம்பவே கஷ்டம். பாருங்கன்னா, ரொம்பவே ஜாக்கிரதையாக வரணும். மாதிரி அப்பா, சரி, இந்த பாதை 2ஆக பிரியும். சரிங்களா? வலது பக்கம் போனால் அந்த கல்வெட்டு ஐ அப்படிங்கிற எழுத்து வரக்கூடிய கல்வெட்டு, இடது பக்கம் போனால் தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்கள் ரொம்ப அழகாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்வெட்டை பார்க்கலாம். அந்த பாதையிலேயே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோங்க. 2 பக்கமே பெரிய பெரிய கல். இந்த பக்கம் ஒரு பெரிய கல், யாரோ பெரிய கல்லை தூக்கி போட்ட மாதிரி இருக்குங்க. ரொம்ப பெரிய கல். அந்த கற்களில் தான் ஒரு சிற்பம் வந்து செதுக்கி வச்சுருக்கிறாங்க.
எப்போ செதுக்கி வச்சுருக்காங்க? கிபி 9ஆம் நூற்றாண்டில் 1100 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பாகுபலியோட ஒரு சிற்பம் வந்து இருக்குங்க. அவர் நிர்வாண கோலத்தில் இருக்கிற மாதிரி, அவருக்கு மேலே முக்குடைக்கு கீழே அவர் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பாகுபலி. தாண்டி வந்தோம் அப்படின்னா தீர்த்தங்கரர்கள். நான் சொன்ன சமணத்தில் 24 தீர்த்தங்கரர்கள், சரிங்களா? அந்த 24 பேரையுமே இங்கே சிற்பமாக செதுக்கி வச்சுருக்கிறாங்க. இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருடைய முகத்துக்கும் இன்னொருத்தருடைய முகத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். 1100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யாருமே பார்த்ததில்லை, இந்த 24 பேரையும் பார்த்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு முகத்தையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நிறைய பேர் எல்லாத்துக்குமே 24 பேருக்கு வந்து தனித்துவம் வந்து கொடுக்கல. எல்லாருமே ஒன்று அப்படின்ற மாதிரி முக்குடைக்கு கீழே ஒரே மாதிரியான சிற்பங்கள் தான் செதுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குங்க. சரி, இப்போ அந்த சமணர்கள் யார், எதுக்கு நான் இவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி கேட்குறீங்களா? நம்ம கட்டாயம் இவங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க நமக்கு நிறைய வழிமுறை வந்து படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடம் சொல்கிறோம்ல, ஸ்கூல்லாம் சொல்கிறோம்ல, சமண பள்ளி தான் இன்றைக்கி பள்ளிக்கூடமாக மாறி இருக்குது. கல்வி முறையை அவங்க நிறையவே வந்து போதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. சமணம் இல்லாத ஆசீவகம் அப்படின்னு 2 பேர் இருக்குது. நம்ம வர போகிற காணொலிகளை வந்து பார்க்கலாம். சமண கழுவேற்றத்தை பற்றி முக்கியமாக வந்து பார்க்கலாம். 24 தீர்த்தங்கரர் இவங்க என்ன பண்ணாங்க? மக்களுக்கு கல்வியை போதிச்சாங்க. அந்த ஊர் மக்களுக்கு, இப்போ இந்த மலையில் வந்து தங்கியிருக்காங்கன்னா இதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு கல்வி, மருத்துவம் இது எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. சரி, பொதுவாக என்ன செய்வாங்க சமணர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ திருநாதர் குன்று இப்போ நம்ம இருக்கோம்ல, இங்கே அவங்க சமணர்கள் இருந்தப்போ இது சுற்றி உள்ள மக்களுக்கு கல்வி அறிவு, மருத்துவ அறிவு இது எல்லாமே அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உணவு என்ன தேவையோ அதை வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிறதுக்கான இடம் வெட்டி கொடுப்பாங்க. அதனால தான் அந்த சமணர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க யார் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற பேர்களை வந்து எழுதி வச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம். அமணன், மதுரை, அத்திரை, உரை, உதயநச, யானமலையில் இருக்குல்ல, அந்த யார் செஞ்சு கொடுத்தா அப்படிங்கிறத சொல்லுதுல, அதே தாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, மதுரையில் மதம் மாறிய கூன் பாண்டியன் நம்ம பார்த்துருக்கோம். நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லப்படுற கூன் பாண்டியன் சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாறி சமண மதத்திலிருந்த 8000 பேரை கழுவேற்றி கொலை செய்தார் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. 8000 பேரை கழுவேற்றி கொலை செய்தார் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. நம்ம இதை பாறைக்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட வந்து பார்த்துருக்கோம். அது உண்மையா இல்லையான்றது பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்த நம்ம கட்டின பல்லவ மன்னர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரும் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு வந்து மாறினார். ஆனால் இந்த கோவிலை எதுவுமே இடிக்கலை, சரிங்களா? அவர் பண்ணப்போ எதுவுமே இடிக்கலை. பக்கத்துலேயே, இந்த மலைக்கு பக்கத்தில் இன்னொரு மலை இருக்கும், அங்கே அரங்கநாதர் கோயில் அப்படின்னு வந்து கட்டியிருக்கிறாரு. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் மதமும் மாறி எதுவும் டேமேஜ் எதுவும் பண்ணலை, மக்கள் விருப்பத்துக்காக நம்ம பல்லவ மன்னன் விட்டுருக்காரு. சரி, அப்போ அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கிறாங்களே, இவ்வளோ இடத்துல இருந்திருக்காங்களே, இப்போ இருக்காங்களா? இன்னமும் சமணம்ன்ற மதம் இருக்குது. ஆனால் அந்த விகிதத்தில் ரொம்ப குறைவான அளவில் தான் மக்கள் வந்து இருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிமு 2300 மாங்குளம் முதல் இது வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற கல்வெட்டு அதுதான். அப்பயே சமணம் செலுத்தி விளங்கியிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. கிபி 10-11ஆம் நூற்றாண்டு வரைக்குமே மிகப்பெரிய அளவில் சமணம் வந்து இருந்திருக்குங்க. களப்பர்கள் அந்த ஆட்சி அதில் வந்து சமணம் வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் எழுக முயற்சிக்குது. அதை கொண்டு வர முயற்சிக்கிறவர் யார் அப்படின்னா அச்சனந்தி. அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையும் போனோம்னா 9ஆம் நூற்றாண்டு சேர்ந்த அச்சனந்தி செய்வித்த திருமேனி அப்படின்னு ஒரு சிற்பம் வந்திருக்கும். முதல்ல வந்து அவங்க உருவ வழிபாடு இல்லாதவங்க. அதற்கு பின்பகுதியில் தான், அதாவது அவங்க மதம் அழியுது, அதை திரும்பி கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க 9ஆம் நூற்றாண்டில். அப்போ தான் இந்த சிற்பங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நம்ம இது வரைக்கும் காமிச்ச எல்லா சமண வீடியோலையும் பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் சொல்லியிருப்பேன்ல, அப்போ கல்வெட்டுகள் மட்டும்தான் இருக்கும், சிற்பங்கள் இருக்காது. சிற்பங்கள் எல்லாமே எப்போ வர ஆரம்பிக்குது அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் வர ஆரம்பிக்குது. யார் செய்கிறா? அச்சனந்தி வந்து அவர் செய்கிறார். அச்சனந்தி செய்வித்த திருமேனி, பாதிரி குடியார் ரஷை, இதெல்லாம் வந்து அங்கே வந்துச்சுல்ல, அரிட்டாப்பட்டி அங்கே வந்துச்சுல. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் மக்கள் நாங்கள் செஞ்சுட்டோம், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த மதத்தை அவர் வளர்க்க வந்து ஆரம்பித்தார். இன்றைக்கி சமண மதம் மிக சிறிய அளவில் வந்து சுருங்கிருச்சுங்க. ஆனால் இன்றைக்கும் மக்கள் வந்து சமணத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த 24 தீர்த்தங்கருடைய சிற்பங்களை அப்படி நீங்கள் பார்த்துட்டு ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம், சரிங்களா? வந்து ஓய்வெடுங்க. இப்போ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டேங்க. போன இடத்துக்கு 2 இதாக வந்து பிரியுது. நான் சொன்னேன் வலது பக்கம் போனால் கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்ட்டு.
அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு குகை இருக்குது. இந்த குகை சமணர்கள் தங்கியிருந்த குகை. சரிங்களா? ஏப்பா நல்லா குளுமையாக இருக்குங்க. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு இடங்க. உண்மையிலேயே நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு விழுப்புரம் செஞ்சியில் இருக்கீங்கன்னா இது ஒரு அருமையான இடம். வேறு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இந்த இடத்துல அமர்ந்து தியானம் பண்ணலாம். வெளியே இருக்கிறத விட இங்கே ரொம்ப ரொம்ப குளுமையாக இருக்குது. நல்ல ஒரு குகை. அப்படியே போய் இப்போ இந்த கல்வெட்டுக்கு பார்ப்போம். யாருப்பா அது? ஒன்றும் இல்லை, போயிட்டேன். எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறது போல. ஐயா பாடி. இப்போ அந்த கல்வெட்டுக்களை வந்து போய் பார்க்கலாங்க. நான் சொன்னேன்ல, ஐ அப்படிங்கிற எழுத்து வடிவம் முதல்ல இங்கே தான் பண்ணப்படுது. இங்கே 2 கல்வெட்டு இருக்குங்க. சரிங்களா? 2 கல்வெட்டு இருக்குது. உங்களுக்கு மாவு போட்டால் தெளிவாக தெரியும். பட் மாவு போட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் யாராவது கல்வெட்டு படிக்க போகிறீங்க, மாவு போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாவை அழிச்சிருங்க. மறுபடியும் தண்ணி கொண்டு போய் ஊற்றி அழிச்சிருங்க. மாவு இருந்துச்சுன்னா அந்த கல்வெட்டுக்களை அது பாதிக்குங்க. இங்கே வாங்கினேன், இதுதான் அந்த கல்வெட்டு. இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஒரு சூழாயுத மாதிரி தெரியுதா? இதுதான் ஐ. இது வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு, அதாவது இப்போ இருந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இந்த வடிவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூழாயுத மாதிரி இருக்கும். இதுதான் முதல்ல எழுதப்பட்ட ஐ வடிவம். இது வந்து தமிழ் பிராமிலிருந்து வட்டெழுத்த மாறக்கூடிய ஒரு வடிவத்தில் வந்து இருக்குங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி ஐ எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஆ போட்டு யா போட்டு புள்ளி வைப்பாங்க. அதைத்தான் ஐ அப்படி வந்து படிச்சுக்கணும். இது இப்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ என்னப்பா அது, இப்போ என்ன வடிவம் அப்படின்னா, தமிழ் எப்படி இருந்தது அப்படின்னா, தமிழ் பிராமி அப்படின்னு இந்திய தொழில்துறை வந்து சொல்லுவாங்க. அதாவது தமிழி, நம்ம நிறைய தமிழ் சீரிஸ் கூட பார்த்துக்கணும். தமிழி, அதுக்கப்புறம் தமிழி வட்டெழுத்தாக மாறுது. சரிங்களா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. வட்டெழுத்துல இருந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ் அந்த காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் தான் மாறுது. தமிழ் 3 வடிவங்களை இது வரைக்கும் பெற்றிருக்குங்க. அதில் தமிழ் பிராமியாக இருந்து வட்டெழுத்தாக மாறக்கூடிய சமயத்தில் தான் ஐ அப்படிங்கிற அந்த எழுத்து இது வருது. சரி, இந்த கல்வெட்டில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சமணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 57 சனநோற்ற, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 57 சனநோற்ற சந்திரன் நந்தி ஆசிரிகரு. சார், அதாவது சந்திரன் நந்தி அப்படிங்கிற ஒரு சமண ஆசிரியர் இங்கே அவர் இருந்திருக்கார். அவர் ஆசிரியர். அவர் 57 நாள் உண்ணா நோம்பிருந்து நிசீதிகை அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அப்போது 57 நாள் உண்ணா நோம்பிருந்து அவங்க வந்து உயிர் நீத்திருக்கிறாங்க. நிசீதிகை அப்படின்னா உண்ணா நோம்பிருந்து உயிர் நீக்கிறதுங்க. சரி, எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தர்கள் ஜீவ சமாதி ஆகிறாங்களே, அதே தான் சமணத்தில் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீக்கிறது நிசீதிகை அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல்வெட்டு, இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கல்வெட்டு இருக்குது. அது இங்கே தான் இருக்குது. இந்த கல்வெட்டுலேயும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இளைய பட்டாரகர் அப்படிங்கிற ஒரு சமணத்துறவி 30 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்தார் அப்படிங்கிறத சொல்லுது. அங்கே 57 நாள் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்திருக்கிறார். இங்கே 30 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்திருக்கிறார். சரிங்களா? ஜீவசமாதி ஆகிருக்கிறாங்க. அப்படி ஜீவசமாதி, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நம்ம ஜீவசமாதி மாதிரி அவங்க உயிர் நீத்திருக்கிறாங்க. அருமையான கல்வெட்டுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா படிக்க முயற்சி பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு மாவு போடாதீங்க, தண்ணி மட்டும் ஊற்றி விடுங்க, அது உடனே வந்து காஞ்சிரும். சரிங்களா? இது வந்து ஒரு அருமையான ஒரு வரலாற்று நிகழ்வு உள்ள ஒரு இடங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஐ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து, தமிழ் எழுத்து வந்து எழுதப்பட்டிருக்கு. தமிழ் பிராமியில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான இடம். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. செஞ்சியில் தான் இருக்குது. செஞ்சியில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் அந்த தொலைவில் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ தான் நல்லா இருக்குது. இங்கே சமண 24 தீர்த்தங்கிற ஒரு சிற்பம் இருக்குது, ஐயெழுத்து இருக்குது. அங்கே அது போக ஒரு உடஞ்சி போன மகாவீரர் சிற்பம் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கல்வெட்டு இருக்குது. அப்படி சொன்னாலுமே இந்த இடத்துல நிறைய பேர் வந்து மது இருந்துறாங்க. உள்ளுக்குள்ளே போகிறப்ப எல்லாமே மது பாட்டில்கள் தான் கிடக்குது. அரசாங்கம் உடனே விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ஆனால் தனியாக வராங்க, குடும்பத்தோட நண்பர்களோட பாதுகாப்பாக வந்து பாருங்கள். பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் செஞ்சியில் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணுங்க.
இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்கிறதுக்கான காரணம், வரலாறு பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்தே இருங்க. இதே மாதிரி உங்கள் ஊரில் ஒரு இடம் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கட்டாயம் வருவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம், இமெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். தெரியப்படுத்துங்க, உங்கள் ஊரில் நான் இருப்பேன். அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி.